Whatsoever you ask the Father in my name, என் நாமத்தினாலே பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ he will give it to you. அவர் அதை உங்களுக்கு தருவார். Whatsoever. என்ன கேட்டாலும். People have stumbled over that word over the centuries. நீங்க என்ன கேட்டாலும் என்ற வார்த்தையிலே மக்கள் தடுமாறி விழுறாங்க. Some have been so foolish. சிலர் ரொம்ப முட்டாள்களா இருக்காங்க. They sit and ask, can I just ask for something? என்ன கேக்குறாங்க? என்ன வேணா கேட்கலாமா? And when you say yes, that's what the scripture says, whatsoever. ஆமா வேதம் அப்படியே சொல்லுது. நீங்கள் என்ன கேட்டாலும் என்று சொல்லுகிறது. They say, are you really sure? எல்லாம் நிச்சயமா தான் சொல்றீங்களா? And then they ask something foolish and look at our expression. அப்புறம் முட்டாள்தனமா எதையாவது கேட்டுட்டு நாம என்ன பேசுறோம்னு பார்க்கறாங்க. My friend, they don't understand that you receive according to the word that you have received as seed of the kingdom. அவங்களுக்கு என்ன விளங்குறது இல்ல, ராஜ்யத்திலே வசனத்தை விதையா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பெற முடியும். So if you receive seed according to the word of God about divine prosperity, and then you lift up your voice and say, God, I want myself out of debt, you will get out of debt. தெய்வீக செழிப்பை குறித்த தேவனுடைய வார்த்தை விதையா ஏற்றுக்கொண்டு பிறகு தேவனே கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் கதறும்போது வெளியே வருவீர்கள்.